சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல நாள் கோரிக்கை இன்று உனக்கு நடக்கப் போகிறது. அதை நான் நடத்தி கொடுக்கவே இன்று நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ வெகு நாட்களாக இந்த காரியம் நடந்தால் நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று நீ என்னிடம் கூறிக்கொண்டிருந்தாய். இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி உன் துணையிடம் இருந்து அழைப்பு மணி வரும். உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் உன் துணை உன்னிடம் பேசி உன் வழி உன் வாழ்க்கை மறுபடியும் தொடரப் போகிறது. அதுவும் நிரந்தரமான வாழ்க்கையாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. என் துணையை ஒருமுறை கண்டால் போதும் சாயப்பா என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? இனி வாழ்நாள் முழுவதும் உன் துணை உன்னுடனே இருக்கப் போகிறார். உன் துணை உனக்கானவர். உன் துணை உனக்காக பிறந்தவர். இடையில் பிரிவு வந்தது எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. இது கடந்தவையாக சென்றுவிடும். நாளை உனக்கு வரும் வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கையாக உன்னுடனே இருக்கப் போகிறது. தேவையில்லாமல் யாரோ எதையோ சொன்னார்கள் என்று அதையே நினைத்து கொண்டு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனி என் வாழ்க்கை தொடராது என்றெல்லாம் வேண்டாத தேவையில்லாத மனக்குழப்பத்தை உருவாக்கி கொண்டு உன் வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொள்ளாதே. அப்பா மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டால் அந்த நம்பிக்கையில் இருந்து மனம் தளராமல் தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும். யாருடைய பேச்சையும் உன் செவிகளில் வாங்கிக் கொள்ளாமல் உன் சாயப்பாவின் வார்த்தைகளை மட்டும் உன் செவிகளில் கேட்டு உன் கண்களில் கண்டு உன் மனதில் வைத்துக்கொள். உன் மனதை மட்டும் தளராமல் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே இழந்தவை நீ உன்னால் மிக சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். உன் மன தைரியம்தான் உனக்கு உதவும். யாரையும் இவர்கள்தான் நல்லவர்கள் இவர்கள்தான் கெட்டவர்கள் என்று சீக்கிரத்தில் நீ முடிவு எடுத்து விடாதே. ஒரு சில நேரம் நல்லவர்களாக இருப்பார்கள், அடுத்த நொடியே கெட்டவர்களாகவும் இப்பொழுது இந்த நிலையில் கெட்டவர்களாக இருப்பவர்கள் அடுத்த நொடியில் உனக்கு கெட்டவர்களாக தெரிவார்கள். அப்படி இருக்கும் பொழுது யாரிடமும் அளவோடு இடைவெளி விட்டு பழகுவதும் அவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயத்தை பகிராமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. யாரிடமாவது உன் குறைகளையும் உன் கவலைகளையும் சொல்லி உன் மனதார வேண்டும் என்றால் அதை உன் சாயப்பாவிடம் என்னிடம் சொல். உன் மனபாரத்தை உனக்காக நான் சுமக்கிறேன். உன் வாழ்க்கை இந்த சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்க நான் இருக்கும்போது வெளியில் ஆறுதலை தேடாதே குழந்தையே. இன்று உன் துணை உனக்கு அழைப்பு கொடுத்து இன்று பேசுவார். கவலை கொள்ளாமல் இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.